ஸ்ரீ குருபியோ நமஹ. வெல்கம் டு பரதநாட்டியம் லேர்னிங் சீரீஸ். தட்டடவு இதுதான் முதல் அடவு. தட்டி தட்டி ஆடுறதுனால இது பேர் தட்டடவு. குழந்தை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோடனே கற்றுக்கிற அடவு தட்டடவு தான். தட்டடவில் தான் ஒரு குழந்தையோட அரைமண்டி போஸ்டர்ஸ், பாடி அலைன்மெண்ட், ரிதம் சென்ஸ் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் இது எல்லாமே பேசிக்காக வருது தட்டடவில் தான். அரைமண்டி போடும்போது முன்னாடி பெண்ட் பண்ணக்கூடாது, உங்கள் பாடியை ஆசிலேட் பண்ணி ஆடக்கூடாது, கீழே பார்த்து ஆடக்கூடாது, கால் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு ஆடக்கூடாது, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கவுண்டிங்கோடு ஆடணும். ஸ்பீடு வேரியேஷன்ஸு குரு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாளத்தை பேஸ் பண்ணி ஆடணும். ஸோ தட்டடவுனா என்னென்ன இருக்குன்றது பார்த்துருப்பீங்க. தட்டடவு ஈஸி கிடையாது. ஒரு கிட்ஸை நீங்கள் 4 to 5 years ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த குழந்தை இந்த எல்லா விஷயத்தையும் பேரலாக ஃபாலோ பண்ணு. ஒரு பிளான்ட்டோட ரூட் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே மாதிரி தான் ஒரு டான்ஸர்ஸோட பேசிக்ஸ் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ தட்டடவை ஹரி பண்ணாதீங்க. டோன்ட் அர்ஜ் யுவர் கிட்ஸ் டு லேர்ன் ஃபாஸ்ட். நல்லா கற்றுக்கிறது தான் முக்கியம், சீக்கிரமாக கற்றுக்கிறது இல்லை. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லா ஸ்டெப்ஸ் அபிநயம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நேச்சுரலாக ஷைன் ஆகும். ஸோ உங்கள் குழந்தை ரொம்ப நாள் தட்டடவில் இருக்காங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, அவங்களோட பேசிக் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த பரதநாட்டியம் லேர்னிங் சீரீஸ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பரதநாட்டியமில் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். We'll see you on next week. Do follow us for more information in Bharatanatyam. Namaskar.